படம் 12 கணக்கீடு தேர்ச்சி மட்டும் 4-3 சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டினை பேணுதல் என்னும் தலைப்பின் கீழ் சில்லறை காசு கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணம், சில்லறை காசு கட்டு நிதி, சில்லறை காசு கட்டு நிதியை மீள் நிரப்பல், சில்லறை காசு கட்டு நிதி முறை, சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்தல், சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்களை பேரட்டுக்கு மாற்றும் முறை என்பன பற்றி கற்போம். கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் முதலில் மூல ஏடுகளில் பதிவு செய்யப்படும். பின்னர் பொது பேரட்டுக்கு மாற்றப்படும். இதுவரை உங்கள் பாடத்திட்டத்தின்படி காசு பெறுவனவு நாட்குறிப்பு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பு என்னும் இரு நாட்குறிப்புகளை பற்றியும் அவற்றை பேரட்டுக்கு மாற்றுதல் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இப்போது சில்லறை காசு கொடுக்கல் வாங்கலுக்குரிய மூல ஆவணம், சில்லறை காசு கட்டு நிதி, சில்லறை காசு கட்டு நிதியை மீள் நிரப்புதல், சில்லறை காசு கட்டு நிதி முறை, சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்தல், சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்களை பேரட்டுக்கு மாற்றுதல் என்பதை பற்றி இப்போது கற்போம். பெரிய வணிகங்களில் நாள்தோறும் அதிகமான சில்லறை காசு கொடுப்பனவுகள் இடம்பெறும். சில்லறை காசு கொடுப்பனவுகள் தொடர்பாக கட்டாயமாக கைச்சான்று, அதாவது வவுச்சர் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். சிறிய அளவான காசு தேவையை நிறைவேற்ற சிறிய பெறுமதியில் காசை மாற்றிக்கொள்வதிலும் வைத்திருப்பதிலும் எண்ணுதலிலும் காலதாமதம் அதிகமாக ஏற்படும். இதனால் வணிக செயற்பாடுகளின் செயற்திறன் பாதிக்கப்படுவதுண்டு. இக்காரணங்களினால் பெரிய வணிக நிறுவனங்களில் பெரும்பாலும் ஒரு மாதம் அளவில் இடம்பெறக்கூடிய சில்லறை காசு தேவையை அனுபவங்களிலிருந்து மதிப்பிட்டு அத்தொகையை அதற்கென ஒரு நபரை வேலையில் அமர்த்தி சில்லறை செலவுகளை அவர் மூலமாக கொடுப்பனவு செய்யவும், அவற்றுக்கான கணக்கு வைப்புகளை மேற்கொள்ளவும், அதற்கான கைச்சாத்துகளை பெற்றுக்கொள்ளவும், வவுச்சர்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவ்வாறு நியமனம் செய்யப்படும் நபர் சில்லறை காசாளர் என குறிப்பிடப்படுவார். அவரால் பேணப்படும் ஏடு சில்லறை காசு கொடுப்பனவு ஏடு என குறிப்பிடப்படும். அவருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்படும் காசு தொகை சில்லறை காசு கட்டு நிதி என குறிப்பிடப்படும். சில்லறை காசாளர் அந்த காசு தொகையிலிருந்து வணிகத்தின் சில்லறை காசு கொடுப்பனவுகளை செய்து கணக்கு வைப்பார். அவருக்கு சில்லறை காசு கொடுப்பனவுகளை செய்வது தொடர்பான வேலைகளை தவிர வேறு வேலை இல்லை. அவருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தொகை எப்போது முடிவடைந்தாலும் அதனை வணிகத்தின் பிரதான காசாளரிடமிருந்து பெற்று கட்டு நிதியை மீள் நிரப்பிக் கொள்ள முடியும். அவர் செலவிட்ட பணத்தை மீள பெற்றுக்கொள்ளும் போது ஒவ்வொரு தடவையும் பணத்தை செலுத்தியதற்கு ஆதாரமான கைச்சாத்து, அதாவது வவுச்சர்களை பிரதான காசாளரிடம் ஒப்படைத்து செலவிட்ட பணத்தை
இதுவரை செலவிட்ட பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சில்லறை காசாளரிடம் ஒருபோதும் கட்டு நிதி தொகைக்கு மேலதிகமான தொகை இருக்க மாட்டாது. சில வேளைகளில் ஒரு மாதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகளில் கட்டு நிதியை முன்னிரப்பிக் கொள்ள தேவை ஏற்படலாம். அவ்வாறு சில்லறை காசு கொடுப்பனவு அதிகமாக இருக்குமானால் கட்டு நிதி தொகையை தீர்மானம் எடுத்து அதிகரித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு கட்டு நிதியும் முன்னிரப்பலும் தொடர்ந்து பேணப்படுமானால் அந்த முறை சில்லறை காசு கட்டு நிதி முறை என குறிப்பிடப்படும். வணிக நிறுவனங்களில் காசு கொடுப்பனவுகளில் சில்லறை காசு கொடுப்பனவுகள் அதிகமாக இடம்பெறுவதுண்டு. அவை தொடர்பாக கைச்சான்று, அதாவது வவுச்சர் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டி இருக்கும். அவை வணிக செயன்முறையில் தாமதங்களை ஏற்படுத்தும். அத்தோடு சிறிய அளவான காசு தேவையை நிறைவேற்ற சிறிய பெறுமதியில் காசை மாற்றிக்கொள்வதிலும் எண்ணுவதிலும் தாமதங்கள் அதிகம் ஏற்படும். இதனால் வணிக செயற்பாடுகள் செயற்திறன் பாதிக்கப்படுவதுண்டு. இதன் காரணமாக பெரிய வணிக நிறுவனங்களில் பெரும்பாலும் ஒரு மாதம் அளவுக்கு இடம்பெறக்கூடிய சில்லறை காசு தேவையை இதற்கு முன் அனுபவங்களிலிருந்து மதிப்பீடு செய்து அத்தொகையை அதற்கென ஒரு நபரை வேலையில் அமர்த்தி சில்லறை செலவுகளை அவர் மூலமாக கொடுப்பன செய்யவும் அவற்றுக்கான கணக்கு வைப்புகளை மேற்கொள்ளவும் அதற்கான கைச்சான்றுகளை பெற்று கொள்வனவு நடவடிக்கைகளை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவ்வாறு நியமனம் செய்யப்படும் நபர் சில்லறை காசாளர் என குறிப்பிடப்படுவார். அவரால் பேணப்படும் ஏடு சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு என குறிப்பிடப்படும். சில்லறை காசாளருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்படும் தீர்மானிக்கப்பட்ட காசு தொகை சில்லறை காசு கட்டு நிதி என குறிப்பிடப்படும். சில்லறை காசாளர் அந்த காசு தொகையிலிருந்து வணிகத்தின் சில்லறை காசு கொடுப்பனவுகளை செய்து கணக்குகளை வைப்பார். அவருக்கு சில்லறை காசு கொடுப்பனவுகளை செய்வது தொடர்பான வேலைகளை தவிர வேறு வேலை இல்லை. அவருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தொகை எப்போது முடிவடைந்தாலும் அதனை வணிகத்தின் பிரதான காசாளரிடமிருந்து பெற்று கட்டு நிதியை மீள்நிரப்பிக் கொள்ள முடியும். அவர் செலவிட்ட பணத்தொகை மீள பெற்றுக்கொள்ளப்படும் போது ஒவ்வொரு தடவையும் பணத்தை செலுத்தியதற்கான செலவுகளை செலுத்தியதற்கான ஆதாரமான கைச்சாத்துகளை, அதாவது வவுச்சர்களை பிரதான காசாளரிடம் ஒப்படைத்து செலவிட்ட பணத்தை பெற்று கட்டு நிதியை மீள்நிரப்பிக் கொள்ள முடியும். இதனால் சில்லறை காசாளரிடம் ஒருபோதும் தீர்மானிக்கப்பட்ட கட்டு நிதி தொகைக்கு மேலதிகமாக இருக்க மாட்டாது. சில வேளைகளில் ஒரு மாதத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகளில் கட்டு நிதியை மீள்நிரப்பிக் கொள்ள வேண்டி ஏற்படலாம். அவ்வாறு சில்லறை காசு கொடுப்பனவு அதிகமாக இருக்குமானால் கட்டு நிதி தொகையை அதிகரிக்க முடியும். அவ்வாறு கட்டு நிதியும் மீள்நிரப்புதலும் தொடர்ந்து பேணப்படுமானால் அந்த முறை சில்லறை காசு கட்டு நிதி முறை என குறிப்பிடப்படும். சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு மிகப்பெரிய வணிக நிறுவனங்களில்
பொதுவாக மாதமொன்றில் காசாக கொடுக்கப்பட வேண்டிய மிகச்சிறிய காசு செலவுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு அத்தொகை பிரதான காசாளரால் சில்லறை காசாளருக்கு கொடுக்கப்படும். அச்செலவுகளை செய்யும் சில்லறை காசாளர் பேணும் மூலகேடு சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பு எனப்படும். நாங்கள் 10ஆம் 11ஆம் தரங்களில் முதல் குறிப்பேடுகள் மூலகேடுகள் என நாங்கள் கற்றிருந்தோம். அதிலே ஒரு பிரதானமான கேடு சில்லறை காசேடு. அதிலே கற்றுக்கொண்ட விடயங்களை நாங்கள் இங்கு மீட்டல் மட்டுமல்ல, உங்கள் உயர்தர வகுப்புக்கு உரிய முறையில் சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்தல், அவற்றை பேரட்டுக்கு மாற்றுதல் தொடர்பான முழு விவரங்களையும் இப்போது கற்க இருக்கின்றோம். அடுத்தது சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டை பேணுதலால் என்ன நன்மை என பார்ப்போம். சில்லறை காசு கொடுக்கல் வாங்கல்களை கட்டுப்படுத்த முடியும். அதாவது நாம் முன்னர் சொன்ன மாதிரி முன்கூட்டியே அனுபவங்களிலிருந்து சில்லறை செலவு ஒரு மாதம் அளவுக்கு எவ்வளவு ஆகும் என அனுபவங்களிலிருந்து தீர்மானிப்பாங்க. அப்போது எவ்வளவு ஒரு மாதத்துக்கு சில்லறை செலவுகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்படுவதால் அந்த செலவு அதிகமாக கட்டுமீறி போகாமல் இருக்க பார்த்து கொள்ள முடியும். அது மட்டுமன்றி காசு கொடுக்கல் வாங்கல்களில் சில்லறை காசு கொடுக்கல் வாங்கல் தான் நேராளம் இடம்பெறுவது உண்டு. இது ஒரு காசாளர், அதாவது பிரதான காசாளர் எல்லா வேலைகளையும் செய்தால் அது அவருக்கு சிரமமான வேலையாக இருக்கும். இதனால் இந்த வேலை பிரித்து இருவரிடம் ஒப்படைக்க முடிகிறது. பிரதான காசாளர் இன்னும் ஒருவரை நியமனம் செய்து சில்லறை காசாளர் என்பவரிடம் இந்த வேலைகள் ஒப்படைக்கப்படுவதால் திருத்தமாகவும் தவறுகள் குறைவாகவும் மோசடிகள் இடம்பெறாமலும் பார்த்து கொள்ளக்கூடிய முறையில் சில்லறை காசேட்டை பேண முடிகிறது. அது மட்டுமன்றி பேரட்டுக்கு மாற்றும் வேலைகளும் இலகுவாகும். அதனை நாங்கள் சில்லறை காசேட்டை பேரட்டுக்கு மாற்ற நேரத்தில் இந்த வேலை எவ்வாறு இலகுவாகிறது என்பதை நான் இப்பொழுது காட்டுவேன். சில்லறை காசு கொடுக்க வாங்கல் தொடர்பான மோசடிகளையும் தவறுகளையும் வெளிப்படுத்த முடியும். தவறுகள் மோசடிகள் இடம்பெறுமாதான் அதனை இலகுவாக இனங்காண முடியும். உதாரணமாக, எந்த ஒரு நேரத்திலும் சில்லறை காசாளரிடம் மீதியாக இவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்கலாம். அவர் இவ்வளவுதான் பணம் இருக்கிறது என்று சொன்னால் உடனே அவர் தன் வசம் வைத்திருக்கும் கைச்சான்றுகள், அதாவது வவுச்சர்கள், வவுச்சர் கோவையை கொடுக்கணும். வவுச்சர் கோவையை செக் பண்ணினால், அதாவது பரிசோதித்தால் அவர் கொடுத்த செலவுகள் அதில் இருக்கும் எவ்வளவு உண்டு. அப்போ மீதி அவருக்கு கொடுத்த கட்டு நிதி எவ்வளவோ, அதாவது ஆரம்பத்தில் கொடுத்த நிதி எவ்வளவோ, அவர் செலவிட்டது எவ்வளவோ, மீதி எவ்வளவுன்றதை இலகுவாக இனம் காணலாம்.
குறைவாக இருக்குமானால் ஒன்றில் கணக்குகள் தவறாக எழுதப்பட்டிருக்கணும், அல்லது அவர் சொந்த தேவைக்காக எடுத்திருக்கணும். அது என்ன எண்ணத்தோடு எடுத்தார்ன்றது அதை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்தது சில்லறை காசு கொடுப்பனவு கச்சாத்து. சில்லறை காசு கொடுப்பனவு ஒன்றை செய்யும்போது அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டவரிடம் சான்று பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கைச்சான்று அல்லது கைச்சாத்து என குறிப்பிடப்படும். அது வவுச்சர். அதாவது பணம் நாங்கள் கொடுத்தால், அதாவது சில்லறை காசாளர் பணம் கொடுத்தால் யாருக்காவது ஏதாவது ஒரு செலவுக்கு அல்லது ஏதாவது காரணத்துக்காக பணத்தை கொடுத்தால் அதுக்கு ஒரு வவுச்சரில் கையெழுத்து வாங்கி எடுக்கணும். அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டவரிடம் ஒப்பம் பெற்றுக்கொள்ள வேணும். அந்த வவுச்சரில் அது கைச்சாத்தில் பணம் கொடுத்தது கதி அல்லது அவர் பெற்றுக்கொண்டது கதி, எதற்காக பணம் கொடுக்கப்பட்டது அல்லது அவர் எதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டார் என்பது, பெற்றுக்கொண்ட தொகை எவ்வளவோ, பணத்தை பெற்றுக்கொண்டவரின் விலாசமும் கொடுத்தவரின் விலாசமும், கொடுத்தவர் யார் என்பது, பணத்தை பெற்றுக்கொண்டவரின் ஒப்பம், இவ்வளவு தகவல்களும் அந்த கைச்சான்றில் இருக்க வேணும். இது வவுச்சர் ஒரு ஒழுங்குமுறையாக தயார் செய்யப்பட்டிருக்கும் ஒரு நிறுவனத்தில் அதில் இந்த காரணங்களை போட்டு தேதியை போடுவாங்க, என்ன காரணத்துக்காக பணம் கொடுக்கப்பட்டது என்று எழுதுவாங்க, அவருக்கு கொடுத்த தொகையை அதில் நிரப்பாங்க, பணம் பெறுவர பெயரையும் விலாசத்தையும் எழுதுவாங்க, பணம் பெற்றுக்கொண்டவரிடம் ஒப்பத்தையும் வாங்கி கொள்வாங்க. இது வணிகத்தில் கோவைப்படுத்தி வைக்கணும். இது அவர் காசு செலவழிக்கிறதுக்கு ஆதாரமாகும். சில்லறை காசு கட்டு நிதி. மிகப்பெரிய வணிக நிறுவனங்களில் பொதுவாக மாதம் ஒன்றில் காசாக கொடுக்கப்பட வேண்டிய மிகச் சிறிய காசு செலவுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு அத்தொகை பிரதான காசாளரால் சில்லறை காசாளருக்கு மாத தொடக்கத்தில் ஆரம்பத்தில் கொடுக்கப்படும். மாதம் ஒன்றுக்கு செலவாகும் என தீர்மானிக்கப்பட்ட தொகை சில்லறை காசாளருக்கு கொடுக்கப்படும், ஆரம்பத்திலே கொடுக்கப்படும். சில்லறை காசாளருக்கு கொடுக்கப்படும் தொகை சில்லறை காசு கட்டு நிதி எனப்படும். சில்லறை காசு கட்டு நிதி முறை. சில்லறை காசாளர் பிரதான காசாளரிடமிருந்து ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட கட்டு நிதியை தன்னிடம் வைத்துக்கொண்டு, சில்லறையாக மாற்றி வைத்துக்கொண்டு சில்லறைக்காக செலவுகளை மேற்கொள்வார். மாத இறுதியில் அல்லது அந்நிதி முடிவடையும் சந்தர்ப்பத்தில், அவருக்கு கொடுத்த பணம் முடிவடைகிற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் தான் அதுவரை செலவிட்ட தொகைக்கான கைச்சான்றுகளை பிரதான காசாளருக்கு காட்டி அவர் செலவிட்டு முடித்த தொகையை பிரதான காசாளரிடமிருந்து பெற்று கட்டு நிதியை மீள் நிரப்பிக் கொள்வார். இவ்வாறு தொடர்ந்து எல்லா காலங்களிலும் சில்லறை காசு செலவை மீள் நிரப்பிக் கொள்கின்ற முறை
சில்லறை காசு கட்டு நிதி முறை என குறிப்பிடப்படும். இங்கே ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களும் செலவு செய்த தொகை, மீதி தொகை, மீள் நிரப்பிய தொகை என்பன இங்கே தரப்பட்டிருக்குது. இது சில இல்லை. இதில் கட்டு நிதி என்றால் என்ன, பிப்ரவரி மாதத்தில் மீதியாக இருந்த தொகை என்ன, ஜனவரி மாதத்தில் மீள் நிரப்பிய தொகை என்ன, மார்ச் மாதத்தில் மீள் நிரப்பியது என்ன, எவ்வளவு என்ற வினாக்கள் இங்கே தரப்பட்டிருக்குது. இதனை நீங்கள் உங்களுக்கு நிரப்பினால், இந்த கேள்வி அடையாளம் இருக்கிற இடங்களை நீங்கள் நிரப்புவீர்களானால் இந்த சில்லறை காசு கட்டு நிதி முறை உங்களுக்கு விளங்கும். சில்லறை காசு கட்டு நிதி எவ்வளவு வந்து கேட்டிருக்குது, இங்கே ஒரு இடத்துலையும் இல்லை. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சில்லறை காசு கட்டு நிதியை கண்டுபிடிக்கிறேன்றால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்க, ஏப்ரல் மாதத்தில் செலவு செய்த தொகை, மீதியாக இருந்த தொகை 500. அப்போ கட்டு நிதி தெரியுதானே, 2000 ரூபா. ரெண்டால் அவர்கிட்ட ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்த தொகை 200 தான், 500 ஆரம்பத்தில் இல்லை, இறுதியில் இருந்த ஆரம்பத்தில் இருந்த தொகை. அவர் செலவு செய்தது 1500. அப்போ மீள் நிரப்புறது இந்த 1500 தான் வாங்கி எடுக்கலாம். இன்னைக்கு 1500. அப்போ கட்டு நிதி எவ்வளோன்னு கேட்டால் இந்த கேள்விக்கு கட்டு நிதி 2000. அது இங்கே இதுலேயும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அவர் செலவு செய்தது 1500 என்றால் மிச்சம் 200 என்றால் அவர் ஆரம்பத்தில் வாங்கி கொண்ட தொகை எவ்வளவு? 2000. அதுதான் கட்டு நிதி. அப்போ அவர்கிட்ட ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பத்தில் 2000 இருக்குது. அதுதான் அந்த கட்டு நிதி. அப்போ 2000 இருந்தால் இதில் எவ்வளோ செலவழிச்சிருப்பார்? இந்த செலவு செய்தது இருக்கட்டா மீதி எவ்வளவு? இதில் காணல. 2000ல் 1600 செலவு அழிச்சிக்காண்டா இதில் 400 வரும். அப்படி மீதியாக இருந்தது 400. அப்போ மீள் நிரப்பின அளவு இதைத்தான் மீள் நிரப்படும். இந்த 1600 தான் மீள் நிரப்படுது. மார்ச் மாதத்தில் பாருங்க, அவர் செலவு செய்த தொகை 1900 ரூபா. அப்போ மிச்சம் உள்ள வரைக்கும் அவருக்கு 2000 ரூபா தானே அவர் கட்டு நிதி. அப்போ 100 ரூபா தான் மிச்சம் இருக்குது. 100 ரூபா மிச்சம் இருந்தால் அவர் பிரதான காசாளர் வந்து உழவு பணத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்றால் 2000ல் 100 ரூபா போனால் 1900 ரூபாயும் வாங்கிக் கொள்ளலாம், இல்லை 1900. அப்போ இது மாதிரி. அப்போ இதில் பாருங்க, எல்லா நேரத்துலையும் இவர்கிட்ட ஒரு நாளும் 2000க்கு மேலே காசு இருக்கல. அவர்கிட்ட 2000 தான் இருக்கும். இங்கே பாருங்க, மீள் நிரப்பினோடனா அவர்கிட்ட உழவு வரும். இங்கே பாருங்க, 500 மீதி இருந்தது, மீள் நிரப்பினது 1500, 2000. இவருங்க இந்த தொகையில் அவர் மீள் நிரப்பினது 1900, அவர்கிட்ட இருந்த மீதி படுத்த 1900 வரும், 2000. அப்போ இதில் இருந்த எவ்வளோ செலவழிச்சிக்கார், எவ்வளோ மீதி அவர்கிட்ட கண்டு கேட்டால் இவருங்க 1600, மீள் நிரப்பி 1600 என்றால் அவர் 400 ரூபாய் மீதி இருந்திருக்கும். அப்போ இதில் எந்த ஒரு தேதியிலையும் அவருக்கு அவரிடம் இருக்கிற பணம் 2000க்கு மேலே போகலை. 2000 ரூபா தான் அவர் ஆகக்கூடிய இல்லை காசு. அவர்கிட்ட இருக்கிற காசு, அவருக்கு இருக்கக்கூடிய காசு, செலவழித்த காசை வாங்கி எடுக்கலாம். இது நாங்கள் இதில் காட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதத்துக்கு வேண்டியது. சில நேரத்தில் ஜனவரி மாதத்தில் 2 தரத்தில் காசு முடியலாம். இப்போ இது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இந்த நிலைமை வந்துச்சென்றால் அவர் காசு வாங்கி எடுக்கலாம். இது ஜனவரி 15 எடுத்துக்கிறேன். அப்போ இது இடையிலையும் வாங்கலாம். ஒரு மாதத்தில் இடையில நிரப்பிக் கொள்ளலாம். அவர் செலவழிக்க முடிஞ்சால் அவர்கிட்ட கையில் காசு இல்லைன்றால் பவுச்சரை கொடுக்கணும். பவுச்சரை கொடுத்தா அவர் பார்த்து போட்டு அவர் அந்த செலவழித்த காசை கொடுப்பார். ஆனால் பிறகு இந்த கட்டு நிதியை கூட்டலாம்.
அப்போ கட்டு நிதி பிறகு விரும்பினால் அதை இடையில காசு வாங்குறது தவிக்கணும் என்றால் 2000 சில 3000 மாற்றலாம். இந்த கட்டு நிதியை மாற்றினால் அவர் அதை வச்சு அவர் செலவுகளை செய்ய முடியும். சில்லறை காசு கொடுப்பன நாட்குறிப்பு. வணிக நிறுவனம் ஒன்றில் நாளாந்த நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு இடையில் சிறிய பெறுமதி கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை இனங்கண்டு அவற்றை வேறான மூலகேடு ஒன்றில் பதிவு செய்ய வேண்டும். அந்த முதல் குறிப்பேடு சில்லறை காசு கொடுப்பன நாட்குறிப்பு என குறிப்பிடப்படும். இப்பொழுது சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டு பதிவுகளை பார்ப்போம். இதற்கு முன்னர் காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, காசு பெறுவன நாட்குறிப்பேடு ஆகிய இரு நாளேடுகளை பற்றியும் அவற்றின் பதிவு செய்தல், பேரட்டுக்கு மாற்றுதல் பற்றியெல்லாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது அதே போல சில்லறை காசு வெட்டில் பதிவு செய்தலையும் சில்லறை காசு கொடுப்பன நாளேட்டில் பதிவு செய்த கொடுக்கல் வாங்கல்களை பேரட்டுக்கு மாற்றுதல் பற்றியும் கற்போம். இங்கே ஒரு உதாரணத்தை தந்துள்ளேன். ஏப்ரல் மாதம் 2024 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரையும் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள். இந்த கொடுக்கல் வாங்கல்களை முதல் குறிப்பேடுகளில் பதிவு செய்யணும். மூலகேடுகளில் பதிவு செய்ய வேண்டும். இந்த மூலகேடுகள் பதிவு செய்ய வேண்டிய மூலகேடுகள் 3 உள்ளன. இங்கே இந்த கணக்கின்படி ஒன்று காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு. இந்த 3 நாட்குறிப்பேடுகளிலும் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து அதை பேரட்டுக்கு மாற்றுவோம். முதலில் சில்லறை காசுகளை பற்றி நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். சில்லறை காசு கொடுப்பனவென்றால் சிறிய செலவுகளுக்கு ஆன செலவு. அதை செய்வதற்கு சில்லறை காசாளர் நியமனம் செய்யப்பட்டிருப்பார். அவர் வேலை சில்லறை காசு கொடுப்பனவை மட்டும் செய்கிறது தான். சில்லறை காசு செலவுகளை மட்டும்தான் அவர் செய்வார். அதுக்குரிய பதிவுகளை மட்டும்தான் செய்வார். கொடுப்பனவு அவர்கிட்ட இருக்கிற ஏடு முதல் குறிப்பேடு, மூலகேடு, ஆரம்பத்தில் பதிகிற ஏடு. அதில் சில்லறை காசு கொடுப்பனவு மட்டும்தான் பதிவு செய்கிறார். பெறுவனவுகளும் பதிவு செய்கிறதில்ல. அப்போ அந்த ஏட்டில் பதிவு செய்கிற கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் தந்திருக்கிற ஏப்ரல் 30ஆம் தேதி வரையான கொடுக்கல் வாங்கலிருந்து சில்லறை காசு ஏட்டில் பதிவு செய்கிற கொடுக்கல் வாங்கல்களை முதல் அதை மட்டுமே நாங்கள் காண்போம். அதாவது சிறிய செலவுகளாக இருக்கும். அதாவது கட்டு நிதி பார்க்க குறைவான செலவுகள், சின்ன செலவுகள். கொடுத்த செலவுகள் மட்டும்தான், பெற்ற பணம் இல்லை. கொடுத்த செலவுகள் மட்டும் சில்லறை காசேட்டில் பதிவோம். அதை இன்னும் காண்போம். அதில் இதில் பார்ப்போம். காசு மீதி இது காசு பெறுவனவும் இல்லை, கொடுப்பனவும் இல்லை. இது ஆரம்பத்திலிருந்து ஒரு சொத்து. சில்லறை காசாளருக்கு கொடுத்தது. இது சில்லறை காசாளருக்கு கொடுத்த கட்டு நிதி என்று 5000 ரூபா கொடுத்திருக்கு சில்லறை காசாளருக்கு. இது கொடுத்த காசு. ஆனால் சில்லறை காசாளர் இதை பதிகிறல. ஏனென்றால் அவர் கொடுத்தது மட்டும்தான் பதிகிறார். இது அவர் பெற்றது. சில்லறை காசாளருக்கு பெரிய காசாளர், பிரதான காசாளர் கொடுத்த காசு தான் இது. இது சில்லறை காசாளர் பதிகிறல. சில்லறை காசாளருடைய
சில்லறை காசு கொடுப்பன நாளேட்டில் இதை பதிகிறல, கொடுப்பனை மட்டும்தான் பதிகிறது. சரக்கு இருப்பு கொள்வனவு இது 30,000, இதுவும் சில்லறை காசாளருக்குரியதல்ல. இது கொள்வனவு, சரக்கு கொள்வனவுக்கு காசு கொடுத்துருக்கு. அப்போ கொடுப்பன நாளேட்டில் பதிவணும், காசு கொடுப்பன நாளேட்டில் பதிவணும். எழுது கருவி கொள்வனவு இது 150 ரூபா சில்லறை செலவு தான். கட்டு நிதி 5,000 ரூபாய் இருக்கு. இதில் சில்லறை காசாளருக்கு கொடுத்தது 5,000 ரூபா கட்டு நிதி, இதுதான் கட்டு நிதி. அப்போ இதை பார்க்க சின்ன செலவுகள் எல்லாம் சில்லறை செலவுகள் எடுப்போம் நாங்கள். இல்லை எழுது கருவி கொள்வனவு இது சில்லறை செலவு, இது வரும். சில்லறை செலவுகளை மட்டும் நான் இங்கே ஒரு கூட்டுக்குள்ளே இனங்க காட்டி வைக்கிறேன் உங்களுக்கு இலகுக்காக. இலகுவாக தெரிந்து கொள்வதற்காக சில்லறை செலவுகளை மட்டும் இங்கே இந்த கூட்டுக்குள்ளே இனம் காட்டுறேன். இந்த பாருங்க, எழுது கருவி ஏப்ரல் 2ஆம் தேதி எழுது கருவி 150 ரூபா, இதுவும் சில்லறை செலவு தான். பிரியாண செலவு ஏப்ரல் 3ஆம் தேதி பிரியாண செலவு 250 ரூபா. ஏப்ரல் 5ஆம் தேதி விற்பனை, இது விற்றா காசு கிடைச்சிருக்கு, இது காசு பெறுவனவு, இது பெறுவனவு நாட்குறிப்போட்டெலாம் பதிகிறது. அது காசு பெறுவனவு நாட்குறிப்போட்டில் சில்லறை காசு இடத்துல பதிகிறல, சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் பதிகிறல. அடுத்து உபசரண செலவு, இது சில்லறை செலவு தான் 500 ரூபா. அது நான் பாருங்க 10ஆம் தேதி எழுதிக்கிறேன், இதுக்குள்ளே 500 ரூபா. 15ஆம் தேதி எழுது கருவி, அப்போ எழுது கருவி அது சில்லறை செலவு, சின்ன செலவு தான். திருப்பி எழுதிக்கேன் 15ஆம் தேதி எழுது கருவி 300 ரூபா. 10ஆம் தேதி உபசரண செலவு எழுது கருவி 300 ரூபா. பிறகு தளவாட கொள்வனவு 20,000 ரூபா, இது பெரிய செலவு. இது தளவாடம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டில் பதிகிறது, காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டில். இது உபசரணை செலவு ஏப்ரல் 20ஆம் தேதி, இதுவும் சில்லறை செலவு தான். அங்கே இருக்கு 20ஆம் தேதி உபசரணை செலவு ரூபா. மற்றது ஏப்ரல் 23ஆம் தேதி பிரியாண செலவு, இதுவும் சில்லறை செலவு தான். 23ஆம் தேதி பிரியாண செலவு. மற்றும் ஏப்ரல் 24ஆம் தேதி கொள்வனவு 40,000 ரூபா, இது காசு கொடுத்துருக்கு. சரக்குகளை வாங்கிட்டு முள் விற்பனைக்கான சரக்குகளை வாங்கிட்டு காசு கொடுத்துருக்கு, உடன் காசு கொள்வனவு, இது காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டெல்லாம் பதிகிறது. ஏப்ரல் நாதன் கடன் கொடுத்தவர், இதுக்கு 450 ரூபா கொடுத்துருக்கு. அப்போ இது சில்லறை காசு தான், சில்லறை காசு கொடுப்பனவு. முத்திரை வாங்கியது 120 ரூபா, இதையும் சில்லறை காசு கொடுப்பனவு 29ஆம் தேதி. குமரனுக்கு குமரன் கடன் கொடுத்தவர், அவருக்கு கொடுத்துருக்கு 15,000 ரூபா. இது குமரனுக்கு கொடுத்தது, இது 15,000 ரூபா, இது பெரிய காசு கொடுப்பனவு. அப்போ கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் இது வரும். அப்போ இதில் சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டில் பதிகிறது இவ்வளவுதான். திகதி இது விவரம், இது தொகை, இது விளைவையும் இன்னும் கண்டுட்டோம். முதல் இனி காசு பெறுவனவு நாட்குறிப்போடு காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் வர்றதுல இன்னும் காணுவோம். சில்லறை காசாளர்கள் கொடுத்தது, இது காசு கொடுப்பனவு. அப்போ இது காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் ஒன்று காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் பதிகிறது தான் இது. மற்றது சரக்கிருப்பு கொள்வனவு, இதுவும் காசு கொடுத்துருக்குது பெரிய காசு. அப்போ காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் இதுவும் வரும். இரண்டும் காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் பதிகிறது. எழுது கருவி கொள்வனவு, இது சில்லறை செலவு, இது பிரியாண செலவு, சில்லறை செலவு. விற்பனை, இது காசு கிடைச்சிருக்கும், விற்றா உடன் காசுக்கு விற்றா காசு போட்டியில் காசு போடுவோம், இது காசு பெறுவனவு நாட்குறிப்போட்டில் பதிகிறது. உபசரண செலவு 500 ரூபா, அது சில்லறை செலவு, சில்லறை காசு கொடுப்பனவு. எழுது கருவி செலவு சில்லறை கொடுப்பனவு. தளவாட கொள்வனவு, தளவாடம் வாங்கிட்டு காசு கொடுத்துருக்கு 20,000, இது காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டு பெரிய செலவு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் இது பதிவு. உபசரண செலவு அது சில்லறை செலவு, இதுக்குள்ள வரும். திருப்பி கொள்வனவு 24ஆம் தேதி 40,000, இதுவும் காசு கொடுத்துருக்கு. இப்போ காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் வரும். நாதனே கொடுத்தது, இது சின்ன செலவு, ஆகவே சில்லறை காசு கட்டல.
சில்லறை காசு கொடுப்பேன் நான் வீட்டில். முத்திரை வாங்கியது இது சில்லறை காசு வீட்டில். இது குமரன் கடன் கொடுத்தவர், அவருக்கு இது 15,000 கொடுத்துருக்கு. இதில் வராது, சில்லறை காசு வீட்டில் வராது. இது கொடுப்பன நாட்குறிப்போட்டில் வரும், காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டில் வரும். அப்போ இது இவ்வளவும் நாங்கள் இனம் கண்டுட்டோம் 3 கணக்கில். ஒன்று காசு பொறுப்பன நாட்குறிப்போட்டில் எது காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டில் எது பதிகிற, மற்றது சில்லறை காசு கொடுப்பன நாளில் பதிகிறது இவ்வளவும். முதல் சில்லறை காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டை அப்படியே செய்வோம். இது இவ்வளவையும் கொண்டு இங்கே சில்லறை காசு கொடுப்பன நாளில் பதிவு இந்த பாருங்க. அது அவ்வளவு, அது அங்கே காட்டின அவ்வளவு தான் இது. இது பாருங்க, திகதி, எழுது கருவி, பிரியாண செலவு, உபசரண செலவு, எழுது கருவி, உபசரண செலவு, பிரியாண செலவு, நாதன். அதை ஒழுங்கில் நாங்கள் இந்த எழுதியிருக்கோம். இல்லை தொகைகளை எழுதியிருக்கிறோம். தொகைகளை எழுதி தொகையை மொத்தமாக கூட்டியிருக்கிறோம். இவ்வளவும் மொத்த கொடுப்பனவு. சில்லறை காசாளர் அந்த மாதத்துக்குள்ளே கொடுத்த காசு 2,520. அவருக்கு காசு கொடுத்துருக்கு 5,000 தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் முன்னுக்கு வாய்ச்சி காட்டினேன். சில்லறை காசு கட்டு நிதி 5,000. அது 5,000 இங்கே ஒரு இடம் எழுதுறல, இதில் எழுதுறல. இது சில்லறை காசு கொடுப்பேன் நாள் இதில் எழுதுறல. இதில் இந்த கொடுத்தது மட்டும்தான் எழுதி, கொடுத்த அவ்வளோ எழுதி மொத்தமாக கூட்டியிருக்கு 2,520 ரூபா மொத்த கொடுப்பனவு. இவ்வளவுதான் சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் உள்ள முக்கியமான விஷயம். இங்கே இது பகுப்பாய்வு நிரல். பகுப்பாய்வு நிரல்ண்டா இதை பிரித்து எழுதியிருக்குது பாருங்க. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட செலவுகள் ஒரு மாதத்துக்குள்ளே ஏற்படலாம். பாருங்க, கருவி, எழுது கருவி 2 தரம் வாங்கியிருக்கு. பிரியாண செலவு 2 தரம் செய்திருக்கு. உபசரண செலவு 2 தரம் செய்திருக்கு. அப்போ இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தடவையில் அடிக்கடி செலவு ஏற்பட்டால் அதை தனியாக ஒரு நிரலுக்குள்ள எழுதுகிறேன். அப்படியானதுகளை இந்த 2 தரம் நிகழ்ந்ததுகளை நான் இதில் எழுதியிருக்கிறேன். ஒன்று எழுது கருவி, மற்றது பிரியாண செலவுகள், மற்ற உபசரண செலவுகள் 2 தரம் நடைபெற்றதாக இதுக்குள்ள எழுதினோம். அப்படி இல்லாமல் மிக அருமையாக ஒரு தரம் நடைபெற செலவுகளை நானாவித செலவுகள் என்ற ஒரு தலைப்பில் பதிகிறோம். அப்போ இதை பகுப்பாய்ஞ்சு இப்படி பிரித்து எழுதிக்கிறோம். இது இவ்வளவும் செலவுகள். இது எழுது கருவி செலவு, இது பிரியாண செலவு, இது உபசரண செலவு, இது நானாவித செலவு. இதெல்லாம் செலவுண்டா நட்டங்கள். இது லாபத்தை கணிக்கிறதுக்கு இதெல்லாம் லாபநட்ட கணக்கில், அதாவது தேர்வு லாபம் கணிக்கிற கணக்கில் நாங்கள் இவ்வளவையும் வரவில் போடுவோம். வரவில் போட்டு இதை கழிச்சுத்தான் தேர்வு லாபத்தை காண்றது. இது இவ்வளவு நட்டங்கள். ஆனால் செலவல்லாத கொடுப்பனவும் இவர் செய்வார். சில செலவல்லாத கொடுப்பனவு, நட்டம் அல்லாத கொடுப்பனவுகள். இப்போ உதாரணத்துக்கு நாதனுக்கு காசு கொடுத்துருக்கு. நாதனுக்கு கொடுத்த காசு நாதனுக்கு 450 கொடுத்துருக்கு. இது நட்டம் இல்லை, இது நாதனுக்கு கொடுக்க வேண்டியது. இது பொறுப்பொன்று தீர்க்கப்பட்டிருக்கு. அப்படியானது தான் இதில் செலவல்லாத கொடுப்பனவுகள் என்று. செலவல்லாதவை இது இவ்வளவும் செலவுகள் இதுக்குள்ளே இருக்கிறது. இது செலவல்லாதவை இதுக்குள்ளே போடுறது. நாதனுக்கு கொடுத்தது. இது மாதிரி செலவல்லாததுகள் வந்து அப்போ வேலனுக்கு கொடுத்திருந்தால் அதுவும் வேலனுக்கு இதில் வரும், இதுக்குள்ளே வரும். வேற இப்போ தளவாடம் வாங்கிட்டு ஒரு சில்லறை காசு கொடுக்கல. தளவாடம் வாங்கின இதில் ஒரு 200 ரூபா செலவு கொடுக்க, ஏற்றி வந்த காசு 200 ரூபா இவரை கொடுக்க சொன்னால் அவர் கொடுத்தால் இதுக்குள்ளே எழுதணும். ஏனென்றால் அது செலவில்லை, அது சொத்து. அது தளவாடத்தில் பொறுமதியோட கூட்டுறது, கொள்வன செலவு. கிரையம் காண்றதுக்கு தளவாடத்தோட கூட்டணும் என்று படிப்போம். நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதாவது சொத்துக்களை கொள்வன செய்கிற நேரத்தில் ஏற்படுற செலவுகள். சரக்கிருப்பை கொள்வன செய்கிற நேரம் ஏற்றி இறக்கிற கூலி, உள்வந்த வண்டி கூலி, அதெல்லாம் கொள்வனோட கூட்டுவோம், கொள்வன செலவோட கூட்டுவோம். அதுபோல் காணி வாங்குற நேரம் காணி வாங்குற இதுக்கு சொந்தக்காரனுக்கு கொடுத்த காசு மட்டுமல்ல, 50 லட்சம் ரூபா காசு கொடுத்தாண்டா காணி வாங்குறதுக்கு உறுதி எழுதுறதுக்கு 10,000 கொடுத்தா அந்த 10,000 அதோட எழுதணும். அது காணியிட பொறுமதியோட சேர்க்கணும், கிரயத்தை கூட்டணும். கிரயம் அப்படி
அப்படியான செலவுகள் அப்படியே அந்த செலவில்லாதவை சின்ன செலவுகள் இதுக்குள்ளே வரும், இதுக்குள்ளே எழுதணும். அப்போ எழுதிட்டு இங்கே பாருங்க, இது பழம் நான் திருப்பி காட்ட தேவையில்லை உங்களுக்கு, அங்கே சொன்னதுதான். இங்கே பாருங்க, இதில் எழுதினது அதே அப்படியே எழுதியிருக்கலாம். இது இருக்கிறது தான் இதில் பார்த்து இங்கே எழுதியிருக்கலாம். இவ்வளவும் அதுதான், இவ்வளவும் அது. அதை பகுப்பாய்வு நேரத்துக்குள்ளே பிரித்து எழுதிக்கலாம். நீங்கள் எழுது கருவி இதுக்குள்ளே 150 ரூபாண்டா, எழுது கருவி வேண்ட நேரத்துக்குள்ளேயும் எழுதணும். பிரியாண செலவு இதுக்குள்ளே எழுதுகிற மட்டுமல்ல, பிரியாண செலவு நிரலுக்குள்ளேயும் எழுதணும். உபகரண செலவு இதுக்குள்ளே எழுதுகிற மட்டுமல்ல, மொத்த கூட்டுறதுக்குள்ள இதுக்குள்ளேயும் பகுப்பாய்வு நிரலுக்குள்ளேயும் எழுதணும். உபகரணைக்குள்ளே எழுது கருவி திருப்பியும் இதுக்குள்ள எழுது கருவி எல்லாம் இதுக்குள்ள எழுதணும். 100 ரூபா. உபகரண செலவு எல்லாம் உபகரணை இந்த 400 ரூபா திருப்பி வந்துருக்கு, அதுவும் அதுக்குள்ள எழுதணும், உபகரணைக்குள்ள எழுதணும். பிரியாண செலவும் இந்த இதுக்குள்ள முதல் 20 மணிக்கு 2ஆம் தடவை இதுக்குள்ள எழுதணும். நாதனுக்கு கொடுத்தது அது செலவல்லாத கொடுப்பனவு, அதுக்குள்ள எழுதணும். நாதனுக்கு கொடுத்து செலவில்லாத கொடுப்பனவுக்குள்ள எழுதணும். இது செலவு இல்லை, நட்டம் இல்லை, இதுக்குள்ள எழுதணும். இந்த நேரத்துக்கு எழுதணும். நீ முத்திரை இது ஒரு தரம் தான் கொடுத்துருக்கண்டபடியா இதில் போட்டிருக்கு. இது மாதிரி அருமையாக சின்ன செலவுகள் இப்போ பறியவன் ஒருவனுக்கு 100 ரூபா காசு கொடுத்தால் இதில் இந்த இதுக்குள்ளேயும் போட்டு இங்கே இதுக்குள்ளேயும் தான் போடுற 4ஆவது செலவுக்குள்ளே போடுவோம். அப்போ இது எப்பவும் இருந்து போட்டு வார செலவுகள் மிக சின்ன செலவுகளை தான் 4ஆவது செலவுக்குள்ளே போடுவோம். அதுக்கண்டு ஒரு நிரலுக்குள்ளே போட்டு 4ஆவது செலவுகள் மொத்தத்தை கூட்டிட்டு கீழே இது பாருங்க. இது எழுது கருவிக்கு செலவு மொத்தம் 450, பிரியாண செலவு மொத்தம் 600, உபகரண செலவு மொத்தம் 900, 4ஆவது செலவு மொத்தம் 120, ஏனைய செலவுகள் 450. இது விலையும் கூட்டினால் இது வரும் 2520. இங்கே இது விலையும் கூட்டினாலும் இங்கே இந்த பக்கத்தால் கூட்டினாலும் 2520. இது இவ்வளவுதான் சில்லறை காசு கொடுப்பனும் நாட்குறிப்போட்டில் பதிகிற முறை. இனி நாங்கள் இதை பொது பேரட்டுக்கு மாற்றணும். அதை மாற்றுறத காட்டுறதுக்கு முதல் இந்த கணக்கில் இன்னும் நாங்கள் இன்னும் 2 ஏடு செய்ய வேண்டி கிடக்குது. முதல் குறிப்பாடு எல்லாம் ஒரே தரத்துலாம் செய்கிறது. ஆனால் நான் இதை உங்களுக்கு இலகுவாக இனங்காட்டுறதுக்காக இப்படி செய்து காட்டினேன். ஆனால் பதிகிற நேரத்தில் நாங்கள் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போகணும். பாருங்க, காசு மீதி இது கொடுப்பனவும் இல்லை, பொறுப்பனவும் இல்லை. இது ஆரம்பத்திலிருந்து சொத்து. இது அப்போ இது பேரட்டில் இருக்கும், பேரட்டில் இந்த கணக்கு இருக்கும். இது இந்த முதல் குறிப்போடு எதிலையும் எழுதுறல, காசு பொறுப்பன நாட்குறிப்போட்டிலையும் எழுதுறல, காசு கொடுப்பன நாட்குறிப்போட்டையும் எழுதுறல, சில்லறை காசாட்டிலையும் எழுதுறல. இது சில்லறை காசாளருக்கு கொடுத்த கட்டு நிதி, இது 5000. இது காசு கொடுத்திருக்குது, இது பெரிய கொடுப்பனவு. அப்ப இது காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் தான் இது வரும். காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் இதை பார்ப்போம். காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டை எடுத்து காட்டுறேன் நான். பாருங்க, காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் நான் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி விவரம் சில்லறை காசு எவ்வளவு தொகை 5000 கொடுத்துருக்கு. சில்லறை காசு வேண்டா, சில்லறை காசாளருக்கு கொடுத்ததுன்றதான் இது 5000. இதெல்லாம் பதிகிறது. இது முதல் குறிப்பாடு பதிவு. இதுவும் நீ அடுத்த பார்ப்போம். சரக்கிருப்பு கொள்வரவு காசு கொடுத்துருக்குது. இது பெரிய காசாளர். அப்போ காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் பதியணும். இப்போ காசு கொடுப்பனவு நாட்குறிப்பு திருப்பி எடுப்போம். காசு கொடுப்பனவு நாட்குறிப்போடு இருக்கு. கொள்வனவு, சரக்கு கொள்வனவு அது 1ஆம் தேதி தான் கொள்வனவு செய்திருக்கு. 30000. நாங்கள் இது படித்து நாங்கள் இது பகுப்பாய்வு நிரல்கள்
இது உடன் காசு கொள்ளுணவு இதுக்குள்ளே 30,000 இதுக்குள்ளே எழுதுகிறோம். 30,000 இதுக்குள்ளே பகுப்பாய்வுக்குள்ளேயும் இந்த தொகையை பார்த்து எழுதுகிறோம். இனி அடுத்ததை பார்ப்போம். எழுதுகறி கொள்ளணும். இது நாங்கள் பதிஞ்சிட்டோம். சில்லறை காசுல பிரயாண செலவும் பதிஞ்சிட்டோம். விற்பனைண்டா காசு கிடச்சிருக்கும். 75,000 ரூபா காசு கிடச்சிருக்கு. காசு பொட்டியில் போட்டிருக்கு 75,000. அப்போ காசு பொட்டியில் இந்த 75,000 எழுதுறால் பருவன நாட்குறிப்போட்டில் பதியணும். பருவன நாட்குறிப்போட்டை எடுப்போம். இப்போ பருவன காசு பருவன நாட்குறிப்போட்டில் இதில் 5ஆம் தேதி விற்பனை ரெண்டு இதில் எழுதி வருமானம் தொகை 75,000. இதில் உடன்காசி விற்பனை என்ற நேரலுக்குள்ளே பகுப்பாய்வு நேரலுக்குள்ளே இதை எழுதுவோம். நாங்கள் முதல் படித்தது. அப்போ இதுக்குள்ளேயும் எழுதி இதுக்குள்ளேயும் எழுதுவோம். ஆயிட்டு. இனி அடுத்தது உபசரண செலவு. இது சில்லறை செலவில் எழுதிட்டோம். சில்லறை காசு கொடுப்பனவில் எழுது கருவி இதுவும் அதில் எழுதிட்டோம். தலைவாடை கொள்ளணும். இதுக்கு காசு கொடுத்துருக்கு. அப்போ காசு கொடுப்பனும் நாட்கொடுப்படலாம். இதுக்கும் பதிவணும். தலைவாடம் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தலைவாடம் 20,000. இதை எந்த நேரலுக்கு எழுதுறால் இந்த கொள்ளுணவு இதுக்குள்ளே நேரலுக்கு எழுதுறல. கடன் கொடுத்தவருக்கான கொடுப்பனவுக்குள்ளேயும் எழுதுறல. செலவுகளுக்குள்ளேயும் எழுதுறல. இது ஏனைய கொடுப்பனவுகளுக்கெல்லாம் எழுதணும். ஏனைய இதை சில்லறை காசு கொடுப்பனவு தான் ஏனைய கொடுப்பனவுக்குள்ள எழுதணும். கொள்வனவை உடன்காசு கொள்ளுங்க. தலைவாட கொள்வனையும் ஏனைய காசு கொடுப்பனவு என்றால் இது சொத்து கொள்வனவு. செலவில்லை. இது கடன் கொடுத்தவும் இல்லை. உடன்காசு கொடுப்பனவு இல்லை. ஆகவே இந்த நேரலுக்குள்ள எழுதுகிறோம். நீ அடுத்தது உபசரணை. அது சில்லறை செலவுக்குள்ள சில்லறை காசு கொடுப்பனவுக்குள்ள எழுதிட்டோம். உபசரணை பிரயாண செலவும் அதுக்குள்ளே எழுதிட்டோம். சில்லறை காசு கொடுப்பனவுக்குள்ள எழுதிட்டோம். கொள்வனவு திரும்பவும் இன்னொரு தரம் வருது. கொள்வனவை நாங்கள் இங்கே எழுதுவோம். அதுக்குள்ளே கொள்வனவு என்றால் காசு கொடுத்துருப்போம். அப்போ கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் கொடுப்பனவு நாட்குறிப்போட்டெலாம் வரும். அதுக்கு இதுக்கு 24ஆம் தேதி கொள்வனவு 40,000. உடன் காசு கொள்வனவு என்ற நிலைக்குள்ளே எழுதுகிறோம் 40,000. அடுத்தது நாதனுக்கு கொடுத்தது சில்லறை காசு கொடுப்பனவுல எழுதிட்டோம். முத்தில் வாங்கியது சில்லறை காசு கொடுப்பனவுல எழுதிட்டோம். இது குமரன் கடன் கொடுத்தவர். குமரனுக்கு காசு கொடுத்துருக்குது 15,000. இது காசு கொடுத்துருக்குது. அப்போ இது கொடுப்பனவு நாட்குறிப்போட்டில் தான் பதியணும். இது பெரிய காசாளர் கொடுப்பனவு காசு கொடுப்பனவு நாட்குறிப்போட்டுக்குள்ளே வாங்கிக்க குமரன் 15,000. இது கடன் கொடுத்தாண்டோடைய இந்த கடன் கொடுத்தவர்களுக்குள்ளே எழுதுகிறோம் 15,000. எல்லாத்தையும் பதிஞ்சாச்சு. பதிஞ்சு மொத்தமாக கொடுத்தது எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன்றால் 70,000 கொடுத்துருக்கு. கூட்டி பார்ப்போம். 70,000 மட்டும் இல்லையே கூட வருது. 70,040 110,000 என்ன? மொத்தத்தை 30 35 55 95 100 110,000. அப்போ 110,000 மொத்தமாக கொடுத்த காசு. என்னென்னது கொடுத்துருக்கு? கொள்வனவு கொடுத்தது 70,000 என்னை கூட்டி. கடன் கொடுத்தவருக்கு கொடுத்தது 15,000. ஏனைய கொடுப்பனவுகள் 25,000. அப்போ இது கொடுப்பன நாட்குறிப்போடு. இது நாங்கள் முதல் படித்தது. இதில் கொடுப்பன நாட்குறிப்போடையும் செய்தோம். காசு பருவன நாட்குறிப்போட்டில் ஆக உண்டு மட்டும் தான் இருக்குது. விற்பனையில் வந்த காசு இது பெற்ற காசு. பருவனவு காசு பருவனவு 75,000. அதில் பகுப்பாய்வு நிரல் மொத்த கொடுத்த 75,000. இதே தான் உடன் காசு விற்பனைக்குலாம் போகுது. அப்போ இது இந்த கணக்கை
நாங்கள் முழுதாக 3 முதல் குறிப்பாடுகளில் பாஞ்சிருக்கோம், மூல வீடுகளில் பாஞ்சிருக்கிறோம். என்னென்ன வீடு என்றால், ஒன்று இந்த வீடு, சில்லறை காசு கொடுப்பன நாட்குறிப்பாடு, இது ஒரு வீடு. அடுத்தது இந்த வீடு, காசு கொடுப்பன நாட்குறிப்பாடு இரண்டாவது. மூன்றாவது காசு புறவன் நாட்குறிப்பாடு. இப்படி 3 முதல் குறிப்பாடுகளில் மூல வீடுகளில் இந்த கணக்கை நாங்கள் முழுதாக பதிவு செய்திருக்கோம். இது உலகம் கொடுக்கல் வாங்கல்களை ஆரம்பத்தில் பதிவு செய்கிற வீடு இந்த 3 முதல் குறிப்பாடு. நான் தனியாக முதல் இதை செய்து காட்டினாலும் அப்படி செய்யறல. இந்த ஒழுங்கில் அந்தந்த டேட்டில் திகதியை பார்த்து அந்தந்த திகதியில் எதில் பதிவுறோம் அதில் பதிஞ்சிட்டு வரலாம். இது இலகுவாக உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக நான் இப்படி இனம் காட்டி அங்கே பதிவு செய்து காட்டுறேன். அப்போ இதில் பதிஞ்சதுக்கு பிறகு இன்னொரு வேலை இருக்குது, அது பேரட்டுக்கு மாற்றுறது. பற்ற பேரட்டுக்கு மாற்றுறா இந்த கணக்கில் இன்னொரு தகவல் இருக்குது. இந்த கொடுத்ததில் இது பாருங்க, இதில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இது மட்டும் ஒரு இடமும் பதியலை. ஏப்ரல் மாதம் 24 ஏப்ரல் 24 முதலாம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி காசு மீதி 60,000 ரூபாய். இது சொத்து. இது காசு கணக்கில் இருக்கும், அதாவது பேரட்டில் இருக்கும். பேரட்டு நாங்கள் இங்கே இந்த பகுப்பாய்வு நிலையோட கூடிய நாட்குறிப்பாடுகள் செய்கிற நேரத்தில் நாட்குறிப்பாடு செய்கிற நேரத்தில் இந்த பேரடு பொது பேரடு என்று தான் சொல்றேன். இதை பதிவுகளை செய்கிறது பொது பேரட்டெல்லாம் பதிவுறேன். பேரட்டில் 3 பேரடுகளை சொன்னோம். ஒன்று விற்பனை பேரடு, கொள்ளுணவு பேரடு, பொது பேரடு. விற்பனை பேரட்டை கடன் பட்டோர் பேரடுன்னு சொல்றேன். கொள்ளுணவு பேரட்டை கடன் கொடுத்தோர் பேரடுன்னு சொல்றது. இது 3ஐயும் சொல்றது பிரிவு பேரடு. வணிக நிறுவனங்களில் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த பேரட்டை பிரித்து வேறு வேறு நபர்களிடம் ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கிற சொல்றது பிரிவு பேரடுன்னு சொல்றது. இதில் 3 பிரிவு பேரடுகளை நான் இதில் இனம் காட்டுறேன். முதல் ஒன்று பொது பேரடு, மற்றது கடன் கொடுத்தோர் பேரடு, மற்றது கடன் பட்டோர் பேரடு. இப்போ கடன் கொடுத்தோர் பேரட்டில் ஆக்கல்ற கணக்கு மட்டும்தான் அடிக்கும். கடன் கொடுத்தவர்கள், அதாவது நாங்கள் சரக்குகளை கடனுக்கு யார்கிட்ட வாங்குறோமோ, மறு விற்பனைக்கு மூல் விற்பனைக்கான பொருட்களை யாரிடம் கடனுக்கு வாங்குறோமோ அவர்கள பேர் உள்ள புத்தகம் தான் கடன் கொடுத்தோர் பேரடு. நாங்கள் யாருக்கு கடனுக்கு சரக்குகளை விற்பனை செய்கிறோமோ கடன் பட்டவர் சொல்றேன். கடன் பட்டவர்கள பேர் இருக்கிற புத்தகம் கடன் பட்டோர் பேரடு அல்லது விற்பனை பேரடுன்னு சொல்லுவோம். அந்த பேரடுகளில் நாங்கள் 3ஆக பிரித்து செய்கிறேன். இப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு பேரடு மாற்றி காட்டுறேன். பொது பேரட்டு பதிவு மட்டும்தான். பொது பேரட்டில் கடன்பட்ட வர்ற கணக்கும் பதிவு இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு கணக்கு மட்டும் இருக்கும். அது மொத்த கடன்பட்டோர் கணக்குன்னு சொல்றது, அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லுவோம். அதே போல கடன் கொடுத்தவர் கணக்குகள் ஆக்கள பேர் ஒன்றும் அதில் இருக்காது பொது பேரட்டில். அதுக்கு பதிலாக ஒரு கணக்கு இருக்கும், மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கு. மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கு ஒரு கணக்கு தான் இருக்கும், அல்லது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரும். மற்றது காசு கணக்குன்ற ஒரு கணக்கு இருக்கும். அது காசு கணக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு தான் சொல்றது. காசு கணக்குன்னு சொல்லலாம், காசு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கணக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் பொது பேரட்டில் வெட்ட மாற்றணும். இந்த 3ஐயும் இப்போ 3 முதல் குறிப்பேடுகளில் பதிவு செய்திருக்கிறோம். ஒன்று சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு அதில் பதிஞ்சிருக்கிறோம். மற்றது காசு பருவன நாட்குறிப்பேட்டில் பதிஞ்சிருக்கிறோம். மற்றது காசு கொடுப்பன நாட்குறிப்பேட்டில் பதிஞ்சிருக்கிறோம். இது 3ஐயும் பொது பேரட்டுக்கு தான் மாற்ற போகிறோம். அப்போ பொது பேரட்டில் ஆக்கல்ற கணக்கு எழுதல, அதுக்கு பதிலாக ஒரு கணக்கு தான் இருக்கும்.
அதாவது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இருக்கும். கடன்பட்டோர் கணக்கு பேர் இருந்தாலும் ஒரு ஆள் ஒரு கணக்கு தான் இருக்கு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து. அதே போல கடன் கொடுத்தோர் ஆக்கள பேர் எழுதுறல, அதுக்கு பதிலாக எல்லா கடன்பட்டோர் கணக்கையும் சேர்த்து உண்டாக மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கு இப்போ செய்வோம். இப்போ காசு கணக்கும் ஒன்று இருக்கும். ஏனென்றால் காசு பொறுவன நாட்குறிப்பு படு காசு கணக்கல்ல, காசு கொடுப்பன நாட்குறிப்போடு காசு கணக்கல்ல. அப்போ காசு கணக்கண்டு வேறா பேரேட்டில் பதியணும். காசு பேரேட்டில் காசு கணக்குன்ற ஒரு கணக்கு இருக்கும். அது காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லுவோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு அதில் மொத்த தொகைகள் தான் எழுதுகிறோம், மொத்தமாக எழுதலாம். அது எழுதுகிற முறையை நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் பேரேட்டுக்கு மாற்ற முறையை பார்ப்போம். ஆரம்பத்தில் இந்த தரப்பட்டிருக்கிற கணக்கில் ஏப்ரல் 1ஆம் தேதி காசு மீதி 60,000. இது இந்த 3 முதல் குறிப்பேடுகள்லையும் பதியலை நாங்கள். இது ஏற்கனவே பொது பேரட்டில் இது இருக்கும். காசு கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது காசு கணக்கில் இது இருக்கும். இந்த காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எப்படி இருக்கும்ன்றதை முதல்ல காட்டுறேன். ஏப்ரல் 1ஆம் தேதி இதை மீதி கீழ்கொண்டு வந்தது 60,000. இதுதான் இந்த காசு மீதி 60,000 இந்த காசு கணக்கில் ஏற்கனவே இருந்தது. காசு மீதி 60,000. இனி நாங்கள் இப்போ ஒவ்வொன்றாக மாற்றி வருவோம். காசு இருக்குது. சில்லறை காசு, கொடுப்பனவு, நாட்குறிப்பு. இதை இப்போ பேரட்டுக்கு மாற்றுவோம். பேரட்டுக்கு மாற்றுறது எப்படின்னு சொன்னால், இது மொத்தமாக இந்த கொடுப்பனவு காசு, கொடுப்பனவு, சில்லறை காசாளர் மொத்தமாக செலவிட்டிருக்கிற தொகை, அந்த மாதத்துக்குள்ளே செலவிட்டிருக்கிற தொகை 2,520. இந்த 2,520 காசு கணக்கில் சில்லறை காசு எட்டில் சில்லறை காசு கணக்கில் இந்த 2,520 சில்லறை காசு கணக்கில் செலவில் எழுதணும். மொத்தமாக அப்படியே சில்லறை காசு கணக்கில் செலவில் எழுதுறது. சில்லறை காசு கணக்குன்ற ஒரு கணக்கு இந்த பேரட்டில் பொது பேரட்டில் இருக்கும். நிறைய சில்லறை காசு கணக்கு இதுதான் இப்போ எழுதுறது. சில்லறை காசு கொடுப்பனவு 2,520. இந்த மொத்த தொகையைத்தான் 2,520 நாங்கள் இங்கே சில்லறை காசு கணக்கில் மேலே எழுதியிருக்கிறோம். 2,520 பேரட்டுக்கு மாற்றிட்டோம். அதை அடுத்தது இந்த 2,520க்கு ரெட்டப்பதிவுகளை பதிவோம். நாங்கள் ரெட்டப்பதிவு இது இப்போ சில்லறை காசு கணக்கில் செலவில் எழுதியிருக்கிறோம். இதுக்கு வரவு பதிவுகள் இந்த செலவு கணக்கில் இவ்வளவு செலவு கணக்கிலையும் எழுதணும். எழுது கருவி கணக்கிலையும், பிரியாண செலவு கணக்கிலையும், உபசரண செலவு கணக்கிலையும், நானாவித செலவு கணக்கிலையும் எழுதுறதோட இந்த செலவல்லாத கணக்கு என்னன்னு கேட்டால் நாதன் கணக்கு. அது கடன் கொடுத்தோன் கணக்கு. நாதன் கணக்கிலையும் இது எழுதணும். எழுதினா சரி. இந்த 2,520 செலவு பதிவு தான் பதிஞ்ச. நாங்கள் இப்போ சில்லறை காசு கணக்கில் காசெட்டில் இதை பதிஞ்சிட்டோம். இதுக்கு வரவு பதிவு பாருங்க, எழுது கருவி கணக்குக்கு மாற்றியது என்று இதில் எழுதுகிறேன். இந்த மொத்தத்தை வச்சு நடிக்கிறத வச்சு தான் எழுதுறது. மொத்தமாக எழுதுறது பிரித்து எழுதுறல. 150 எழுது கருவி என்று 2 தரம் எழுதுறல. இதை மட்டும் தான் எழுதுற எழுது கருவி கணக்கில். எழுது கருவி கணக்கில் வரவுக்கு மாற்றணும். எழுது கருவி கணக்கை எடுத்து அதில் வரவில் சில்லறை காசு கொடுப்பனவு எனக்கு எழுது கருவி கணக்கில் சில்லறை காசு என்று எழுதி 450 எழுதிட்டோம். எழுது கருவி கணக்கு 450. அது 450 வரவில் எழுதிட்டோம். இங்கே பாருங்க, இந்த 450 தான் அதில் எழுதினேன். இனி அடுத்தது பிரியாண செலவு கணக்கில் எழுதணும். இந்த மொத்த தொகை தான் எழுதுறேன். இதை பிரித்து எழுதுறல. இந்த மொத்த தொகையை 600 பிரியாண செலவு கணக்கில்
இருங்க, பிரியாண செலவு கணக்கு. பிரியாண செலவுக்கு சில்லறை காசு 600 மொத்தமாக எழுதிட்டோம். இந்த 600 தான் அங்கே எழுதப்பட்டது. இனி அடுத்தது உபசரணை செலவு கணக்கு. உபசரணை கணக்கில் இதை வரவு எழுதணும் 900. ஏனுங்க, உபசரணை கணக்கில் 900 வரவில்லை, சில்லறை காசு 900 எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த 120 நானாவித செலவு கணக்கு. இது செலவு கணக்கு தான், நானாவித செலவு கணக்கு. முத்திரை செலவு தான், முத்திரை கணக்குன்னு எழுதுறல இதைத்தான் எழுதுற, கூட்டுத்தொகை தான் எழுதுறோம். அப்போ நானாவித செலவு கணக்கு அதில் வரவில் எழுதணும் 120. எனக்கு நானாவித செலவு கணக்கு சில்லறை காசு 120. நீ அடுத்தது நாதன் கணக்கில் எழுதணும் இதை, இந்த தொகையை. இப்போ இதை கூட்டுத்தொகையை எழுதுறல, ஏனென்றால் இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்கல்ற பேர் நீக்க மாட்டான். நாதன் கணக்கு, நாதனுக்கு கொடுத்துருக்கு, வேலனுக்கு கொடுத்துருக்கு, செந்தரத்துக்கு கொடுத்துக்கின்றால் அது கூட்டி வார மொத்த தொகையை எழுதுறதில்ல, எழுதலாம். இதை இந்த கணக்கில் எழுதணும் என்றால் இதைத்தான் எழுதணும், இந்த 450 தான் எழுதணும். கூட்டி எல்லாத்தையும் கூட்டி வர மொத்த தொகையை தான் எழுதுறேன். இப்போ இதில் ஒன்று தான் இருக்குது, அதனுடைய இதை கொண்டு எழுதணும். இப்போ நாதன் கணக்கு எடுக்கிற போல இதை வேலனுக்கு கொடுத்துருந்தால், சுந்தரத்துக்கு கொடுத்துருந்தா எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டி இதில் வர மொத்த தொகையை நாதன் கணக்கிலையும் எழுதுறல, சுந்தர கணக்கிலையும் எழுதுற, வேலை கணக்கிலையும் எழுதுறல. இதை மொத்த கடன்பட்டோர் கணக்கெலாம் எழுதுறேன். அதாவது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு அல்லது மொத்த கடன்பட்டோர் கணக்கு அல்லது கடன்பட்டோர் கணக்குன்றே எழுதலாம். பாருங்க, இங்கே கடன்பட்டோர் கணக்குன்று எழுதிப்பேன் நான். இதை பாருங்க, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்று எழுதிக்கேன் 450. அப்போ இதில் இருக்கிற இந்த மொத்த கூட்டுத்தொகை தான் எழுதுகிறோம் கடன்பட்டோர் கணக்கு. அப்போ இது பேரட்டுக்கு மாற்றியாச்சு, லேசி மாத்திர முறை. இது வரவு பதிவு 2520, வரவில்லை செலவு பதிவு. இந்த கணக்கில் சில்லறை காசு கணக்கில், சில்லறை காசு கணக்கில் செலவில் 2520, வரவில் எழுது கருவி கணக்கில் வரவில் 450, பிரியாண செலவு கணக்கில் வரவில் 600, உபசரணை செலவு கணக்கில் வரவில் 900, நானாவித செலவு கணக்கில் வரவில் 120, மற்ற கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் 450. அப்போ இந்த கணக்கு, அதாவது சில்லறை காசு கொடுப்போம் நாட்குறிப்பு பேரட்டுக்கு மாற்றியாச்சு. எந்த பேரட்டுக்கு மாற்றினு கேட்டால் இந்த பேரடு பொது பேரடு தான். பொது பேரடு நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் கடன்பட்டோர் கணக்குன்னு தான் எழுதுறோம். இல்லை நாதன் கணக்கு எழுதலை நாங்கள். நாதன் கணக்கு அது வேறொரு புத்தகத்தில் இருக்கும். அது கடன்பட்டோர் பேரடு என்ற ஒரு பேரடு ஒரு புத்தகம் இருக்கும். அது வேறொரு ஆற்ற பேரோட ஒப்படைக்கப்பட்டிருக்கும். பெரிய நிறுவனங்களில் கடன்பட்டோர் ஏராளமான ஆக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தில் கணக்கு இருக்கும். கடன்பட்டவர்கள்ட்ட கணக்கெல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கும். அதெல்லாம் நாதன் கணக்கு இருக்கும். இப்போ இதில் பொது பீரியடில் கட்டுப்பாட்டு கணக்கு மட்டும்தான் எழுதுறது. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்றது மொத்த தொகையை மட்டும்தான் எழுதுறோம். இதே பீரியடுக்கு மாற்றிட்டோம். இனி அடுத்தது இதை பாருங்க, இதை எடுப்போம். காசு கொடுப்பேன்னு நான் குறிப்பாக பார்ப்போம். இதை பீரியடுக்கு மாற்றணும். இதை பீரியடுக்கு மாத்திரம் எப்படின்னு கேட்டால் இது 70,000 70,000 இல்லை. இதை கூட்டி பார்ப்போம். 30, 5, 35, 55, 55, 40, 95, 1,10,000. இது 1,10,000 இது. அப்போ இதில் கூட்டின போல 1,10,000 இந்த கூட்டுத்தொகை. இதையும் கூட்டினா 1,10,000 வரணும். பாரு ஆண்டு பாப்போம். 30, 40, 70, இது 15, இதை கூட்டினா 25. அப்போ 25, 15, 40, 70, 1,10,000. இதே தொகை இப்படி கூட்டாலும் 1,10,000 தான். இதில் இப்படி கூட்டாலும் 1,10,000 தான். இப்போ இதை எங்கே பதிகிறேன்னு கேட்டால் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எழுதணும். காசு கணக்கு அல்லது காசு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் இதை
கொடுத்த செலவு கொடுத்தது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு எழுதணுது 1,10,000 பாப்போம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு நாங்கள் முதல் பார்த்தது தான். இந்த பாருங்க காசு கணக்குண்டு எழுதிக்கிறேன். இதில் காசு கட்டுப்பாட்டு கணக்குண்டு எழுதலாம். இதில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு கண்டு எழுதுனா அதில் இது நாங்கள் முதலில் பார்த்தது மீதிகள் கொண்டு வந்தது. இது காசு கொடுப்பனவு, காசு கொடுத்தது. இது இங்கே இதுலேயும் 70,000 தான் எழுதிக்கன். இது எழுதிக்கணும் 1,10,000 எழுதிக்கணும். $1,10,000 காசு கொடுக்கணும். இந்த 1,10,000 தான் இதில் வாரது. இங்கே பாருங்க, இதில் வர இந்த மொத்த கொடுத்து வைத்தான் கொண்டு எழுதுகிற காசு கணக்கில், காசு கட்டுப்பாட்டு கணக்கில், அல்லது காசு கணக்கு. காசு கணக்கில் இருக்கு காசு கொடுப்பனவு 1,10,000 எழுதிக்கிறோம். அப்படி பார்த்து எழுதிக்கிறோம். இனி அடுத்தது இந்த பகுப்பாய்வு நேரர்களை பார்க்கணும். பகுப்பாய்வு நேரர்களில் இது கொள்வனவு, உடன் காசு கொள்வனவு, கொள்வனவு கணக்கில் எழுதணும். கொள்வனவில் வந்து காசு கொள்வனவு, உடன் காசு கொள்வனவு இருக்கும், கடன் கொள்வனவு இருக்கும். அது கடன் கொள்வனவு வேறு வீட்டிலேருந்து வரும். இது காசு கொள்வனவு. அப்போ கொள்வனவு கணக்கெலாம் இதை கொண்டு எழுதுகிறேன். கொள்வனவு கணக்கு ஒரு மொத்த கணக்கு இருக்கும். இங்கே பொது பேரட்டில் கொள்வனவு கணக்கு ஒரு கணக்கு தான் இருக்கும். அதில் இந்த உடன் காசு கொள்வனையும் கொண்டு எழுதுவோம் நாங்கள். இப்போ கொள்வனவு கணக்கை எங்கே எழுதுறேன்னு கேட்டால் இதை செலவில், இதை எழுதினாங்க நாங்கள் செலவில் காசு கொடுப்பனவு. இது வரவில் எழுதணும். இந்த 70,000. அப்போ கொள்வனவு கணக்கில் வரவில் எழுதணும். கொள்வனவு கணக்கு இன்னாரி கொள்வனவு கணக்கில் வரவில் எழுதணும். காசு கொள்வனவு எவ்வளோ வேண்டு பாருங்க. காசு கொள்வனவு இதுக்கு மொத்தத்தை வைத்தான் எழுதணும். இந்த 30 எழுதுறல, 30, 40, 70 இந்த மொத்தத்தை வைத்தான் எழுதுறது. தனித்தனியாக எழுதுறல. இந்த 70,000 தான் கொள்வனவு கணக்கில் எழுதணும். அப்போ கொள்வனவு கணக்கில் இங்கே எழுதிக்கிறது பிள்ளை. அப்போ இதை திருத்துவோம். இது 70,000 எழுதணும். கொள்வனவு கணக்கில் 70,000. அப்போ கொள்வனவு கணக்கில் வரவு 70,000. இது இதுக்கு பதிவு பாருங்க. இதுக்கு பதிவு இந்த 1,10,000 காசு கொடுப்பனவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் எழுதுகிறோம். இது காசு கட்டுப்பாட்டு கணக்கு கொடுத்த காசு மொத்தமாக கொடுத்த பொறுமையை தான் எழுதுகிறோம். இந்த பிரித்து எழுத தேவையில்லை. இந்த தொகையை தான் 1,10,000 மொத்தமாக இருக்கிற மொத்த கணக்கு தான் எழுதுறது. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 1,10,000 செலவில் எழுதுகிறோம். இந்த 70,000 வரவில் எழுதுகிறோம். எங்கள் கொள்வனவு கணக்கில் வரவில் எழுதுகிறோம். அது மொத்த கொள்வனவு கணக்கு. அதில் 2 கொள்வனவும் வரும். இது உடன் காசு கொள்வனவு. இந்த 70,000 உடன் காசு கொள்வனவு கொண்டு நாங்கள் எழுதலாம். இதில் விரும்பினால் கொள்வனவில் உடன் காசு கொள்வனவு அழிக்கலாம். உடன் காசு காசு கொள்வனவு அழிக்கலாம். நீ அடுத்தது கீழே வரும் கடன் கொள்வனவு. இவரோட வீட்டிலிருந்து வரும். அப்போ காசு கொள்வனவு ஈட்டம். இனி அடுத்ததை பாருங்க. என்ன இருக்கிறது? கடன் கொடுத்தோர் கணக்கில் இந்த தொகை எழுதணும். குமரன் கணக்கில் எழுதுறல. குமரனுக்கு கொடுத்த காசு தான். குமரன் கடன் கொடுத்தோன், கடன் கொடுத்தவனுக்கு கொடுத்த காசு தான். இது எழுதுறல. இதில் சில நேரம் பல பேருக்கு கொடுத்துருக்கலாம். குமரனும் கொடுத்துக்கலாம், அருமைய நாயத்துக்கு கொடுத்துக்கலாம், செல்வ நாயத்துக்கு கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி வர இந்த தொகை தான் எழுதுறது. இது எங்கே எழுதுறேன்டால் மொத்த கடன் கொடுத்தோர் கணக்கில் அல்லது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் எழுதணும். இப்போ இதில் இந்த 15,000 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 15,000 கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் எழுதணும். இப்போ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு அங்கே இருக்கின்ற பார்ப்போம். இது கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் இந்த 15,000 எழுதிக்கும். எங்கே எழுதுகிறோம்? வரவில் எழுதுகிறோம். வரவில்னா எழுதணும். ஏனென்றால் இந்த தொகையை நாங்கள் செலவில் எழுதினாங்க. மொத்த தொகையை 1,10,000 செலவில் எழுதினேன். அப்போ இதையும் வரவில் எழுதணும், இதையும் வரவில் எழுதணும், இதையும் வரவில் எழுதணும். இதில் ஏனிய கொடுப்பனவுகள் இருக்குது. பாருங்க, ஏனிய கொடுப்பனவுகள் இது சில்லறை காசாளருக்கு கொடுத்தது. இதை மொத்தமாக எழுத இயலாது. ஏனென்றால் இதில் ஏனிய கொடுப்பனவு சில்லறை காசாளருக்கு கொடுத்த இது தளவாடம் வாங்கி கொடுத்தது இது. அப்போ இது தளவாட கணக்கில் எழுதணும். இது சில்லறை காசு கணக்கில் எழுதணும். இது சில்லறை காசு கணக்கில் எழுதணும். இது தளவாட கணக்கில் எழுதணும். இந்த மொத்தமாக எழுதுறல இதுக்கு மட்டும்.
இனி கொடுப்பனவுகள் அந்தந்த கணக்குக்கு போகணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது பகுப்பாய்வினரில் இது மொத்தமாக இருக்கிறதுகள் பகுப்பாய்வினருக்கு மொத்தமாக போகணும். இது இனி கொடுப்பனவுகள் இது பிரித்து போகணும். இது சில்லறை காசு கணக்கில் போகணும். இந்த 5000 இந்த 25,000 வரவில் எழுதணுமா நாம, அதுக்கு பதிலாக இந்த 5000 வரவில் எழுதி இந்த 20,000 வரவில் இந்த 5000 எழுதும். சில்லறை காசு கணக்கில் வரவில் எழுதும். சில்லறை காசு கணக்கு சில்லறை காசு கணக்கு வரவு 5000 வரவில் எழுதுகிறோம் பாருங்க. இதான இந்த 5000 காசு கணக்கு. காசு கணக்கில் காசு இதுதானே, இது காசு கொடுப்பனவு பாருங்க. காசு கொடுப்பனவு, கொடுப்பனவு நாட்குறிப்பு. அப்போ இது சில்லறை காசு 5000 கொடுத்துச்சு. இது தளவாட கணக்குக்கு போகணும். தளவாட கணக்கில் 20,000 எங்க எழுதணும் என்றால் வரவில் எழுதணும். தளவாடம் வாங்கினா சொத்து, அப்போ சொத்து வரவில் என்ன இருக்கும். அப்போ இங்கே காசு கொடுத்தது செலவில் எழுதிக்கு. இது செலவில் எழுதப்பட்டிருக்கு 1,10,000. அதுக்கு இது வரவில் 25,000 எழுதணும். இது முதல் வரவில் 5 எழுதிட்டோம். இது 20 எழுதணும். இந்த 20 தளவாட கணக்கில் எழுதணும். தளவாட கணக்கு எடுப்போம். தளவாட கணக்கு இந்த அறிக்கை. காசு கொடுப்பனவு 20,000. காசு கொடுத்தது 20,000 தான். இந்த 20,000 தளவாட கணக்கில் எழுதினது இந்த அறிக்கிறது தொகை தான். இந்த அறிக்கிற 20,000 தொகை தான். தளவாடம் கொள்வனவு 20,000. தளவாடம் 20,000. அப்போ நாங்கள் எப்படி எழுதியிருக்க வேண்டாம், இந்த 1,10,000 காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் எழுதியிருக்கோம். இது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில். வரவில் எங்கெங்கே எழுதியிருக்கோம், கொள்ளுன கணக்கில் வரவில் 70,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் 15,000, சில்லறை காசு கணக்கில் வரவில் 5,000, தளவாட கணக்கில் வரவில் 20,000. அப்போ இதில் நாட்குறிப்பு இப்போ எங்கெங்கே பதிஞ்ச பண்ணுறத நாட்குறிப்பு மாதிரி சொல்கிறேன்டால் திரும்பி ஒரு தரம் சொல்கிறோம் பாருங்க. முதல் வரவு சொல்லுவோம். கொள்ளுன கணக்கில் வரவில் 70,000, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவில் 15,000, மற்றது சில்லறை காசு கணக்கில் வரவில் 5,000, தளவாட கணக்கில் வரவில் 20,000, காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் 1,10,000. இதை பேரடுக்கு மாற்றியாச்சு. இது எந்த பேரடு இங்கே மாற்றிருக்கிற பேரடு, இந்த பேரடு இது பொது பேரடு. இது மொத்த கணக்கு தான் எழுதுகிறோம். மொத்தம் எழுதுகிறோம் நாங்கள் எல்லாத்தையும். கொள்வனவு ரெண்டு தினம் வாங்கின கொள்வனையும் ஒன்றாத்தான் எழுதிக்கிறோம் பாருங்க. இதில் கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கும் இது மொத்த கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு தான். அப்போ மொத்தமாக எழுதுகிற கணக்கு தான் இது. காசு கணக்கும் அதே மாதிரி தான். காசு கணக்கு பாருங்க. காசு கணக்கு இதுக்கு பேர் காசு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கணக்குன்னு சொல்லலாம், காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லலாம். கடன் போட்டோர் கணக்கு கடன் போட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்லுவோம். இது பொது பேரடு. இந்த பொது பேரடில் ஆக்கள்ற பேர் வராது, கடன் பட்டோர் பெயர்கள் வராது. அதுக்கண்டு வேற புத்தகம் இருக்கு, அது கடன் பட்டோர் பேரடு சொல்லுவோம். அது பொது பேரடு இல்லை, அது ஒரு பிரிவு பேரடு. அது வேறொரு ஒருவரிடம் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது அந்த வேலையா வேறொரு ஆள் பார்ப்பார். கடன் கொடுத்தோர் பேரடு வேறொரு ஆள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பேரடு இதுக்குரிய பேரடு வேறொரு ஆள்கிட்ட இருக்கும். அதில் ஆக்கிற பேர் தான் இருக்கும். ஆக்கிற பேர் ஒன்றும் இந்த பொது பேரட்டில் வராது. இப்போ நாங்கள் இதில் பேரட்டுக்கு மாற்றிருக்கிறது பொது பேரட்டுக்கு மாற்றிருக்கிறோம். அப்போ இதில் இது ரெண்டும் நாங்கள் முதலே முந்தின வீடியோவில் நான் இதை விளங்கப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக. காசு பெறுவன நாட்குறிப்பும் காசு கொடுப்பன நாட்குறிப்பும் அதை பதிகிற முறை பேரட்டுக்கு மாற்றுற முறையில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் புதுசாக இதில் கற்றுக்கொண்டது சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பு. சில்லறை காசு கொடுப்பனவு நாட்குறிப்பு இதை எழுதுகிற முறையையும் இதை பேரட்டுக்கு மாற்றுற எப்படின்றதையும் இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டோம்.